திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி. சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன். இவை திருநாவுக்கரசரிய 4ஆம் திருமுறை. திரு அதிகை வீரட்டானம். பண் கொல்லி. இது பாடலுடைய முதல் வரி கூற்றாயினவாறு விளக்களியீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் நகமடியேன் குடரோடு துடைக்கு முடைக்கு இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான குறை அம்மானே அப்படின்னு ஆரம்பிக்கும். அவரு தீரா வயிற்று வலி காரணமாக தன்னுடைய சகோதரியினுடைய அருளால் திருநீரை நெற்றியில் அணிந்து அவர் பாடிய முதல் பாடல். இது அதனுடைய 6வது பாடல் தான் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் அப்படின்னு தொடங்கும். இந்த கூற்றாயினவாறு எப்படி பாடுறோமோ அதே இதில் தான் பாடணும். எப்படி பாடினா, கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியேன் குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே. இது முதல் பாடல். 6வது பாடல் தான் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமும் என்னாவில் மறந்தறியேன் உளந்தார் தலையில் பழிகொண்டோழல்வாய் உடலூறு சூளை தவித்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கேடில அலைந்தேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டானத்துறை அம்மானே வீரட்டானத்துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். அதாவது காலையில் இறைவனுக்கு பூஜை பண்ணும்போது தூப தீபம் பூலாம் வச்சு பண்ணுவோம் இல்லையா? அப்போ தூபம் உங்களுக்கு தெரியும். தமிழோடு இசைப்பாடல், தமிழில் தான் இறைவனுக்கு பாடல் பாடணும் அப்படின்றது மாதிரி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம அந்த பூஜையில் தினந்தோறுமே இந்த பாடல் பாடலாம். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமும் என்னாவில் மறந்தறியேன் உழந்தார் தலையில் பழி கொண்டுழல்வாய் உடலுள்ளூறு சூளை தவிர்த்தருளாய் அலைந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டனார துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றி.